ஜெப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் யான். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் யான். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலையிலே எங்களை எழுப்புகிறவரே, கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல எங்கள் செவிகளை கவனிக்க செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தோத்திரம் தோத்திரம். உம்முடைய வருகைக்கென்று எங்களை பக்குவப்படுத்துகிறவரே, ஆயத்தம் செய்கிறவரே, பிரதான மெய்ப்பரே, சிறந்த மெய்ப்பரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நாங்கள் அறியத்தக்கதாக கர்த்தர் எங்களை இந்த காலை வேளையிலே அறிவை உணர்த்துகிறவராய் எங்கள் நடுவிலே அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கோடான கோடி துதிகளை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களை உமக்கு காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கீழ்ப்படிதலோடு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரங்களாகிய பலிகளை செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஜீசஸ். எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தா அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தா அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. நன்றிப்பா. எங்களுக்கு ஒத்தாசை அளிக்கிற பர்வதமே, கடந்த 9 மாத காலங்களிலும் கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வந்ததற்காக இந்த 10ஆம் மாதத்தின் முதல் நாள் காலை பொழுதிலே தானே கர்த்தருக்கு துதிகளை செலுத்துவோம், ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தனையோடு கர்த்தருக்கு மாத்திரம் துதிகள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை அளிக்கிற பர்வதமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு இன்னும் அப்பா வருகிற நாட்களிலும் ஒத்தாசை வரப்போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. Thank you, Lord. தூதர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஒருவரையொருவர் கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிட்டு சொல்லுகிறவர்களின் சத்தத்தால் வாசல் நிலைகள் அசைந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தர் தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். பரிசுத்தமுள்ள பிதாவே தோத்திரம் 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 தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே தோத்திரம் 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 தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தோத்திரம் கோடான கோடி தோத்திரம் 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 தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உட்காருவோம். நம்முடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கலாம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். யாருக்கு சொல்ல வேண்டுமாம்? மந்தைக்கு. யார் மந்தை என்றால் அந்த வசனத்திலேயே சொல்லப்படுகிறது இஸ்ரவேல். நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராக அவர் தம்மை அப்படித்தான் அறிமுகம் செய்கிறார். நானும் சொல்லலை, நான் சொல்லலை, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். எப்படி இந்த நல்ல மேய்ப்பன் காக்கிறார்? நாம் அவர் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. வேதாகமம் மந்தையை, சபையை, மனவாட்டியை ஆடுகளுக்கு ஒப்பிடுகிறதுனாலே மேய்க்கிற ஆவியானவர் தம்மை மேய்ப்பனாக உருவகப்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை நாம் வாசிக்கலாம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா எனக்கு நல்ல பிதாவை தெரியும், பிதாவுக்கும் என்னை நல்லா தெரியும். வாசிக்கலாம். என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பன் வாசல் வழியாக தான் பிரவேசிக்க முடியும். அந்த ஷீப் பென் என்று சொல்லுகிறார்கள். அந்த மந்தை, அந்த ஆடு அடைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்தை பெண் என்று சொல்லுகிறார்கள். பெண் என்றால் பெண்கள் என்று அல்ல, அதை PEN பெண், அதை தொழுவம் அப்படிங்கிற கருத்திலே அந்த வார்த்தை வருகிறது.
அதிலே ஒரே ஒரு டோர் தான் இருக்குமா. ஏன் 2 டோர் அதற்கு கிடையாது என்றால், பின் கேட்டு வழியாக கள்ளன் கொள்ளைக்காரன் வந்துவிட வாய்ப்புகள் உண்டு. சாதாரணமாக சொல்லுவார்கள், ஒரு மந்தையிலிருந்து ஒரு போர் சேவகன் ஒரு ஆடை எடுத்துக்கொண்டால் அந்த மேய்ப்பன் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாட்டை காக்கிறதற்காக அவன் தன் உயிரையும் பணையும் வைத்து பொருட்படுத்தாமல் தன்னையே கொடுக்கிறான். அவனுக்கு இந்த ஒரு ஆடு கொடுத்தால் என்ன, குறைந்தா போய்விடுவாய். அந்த மேய்ப்பன் அமைதியாக இருப்பானாம். ஆனால் அந்த ஆடு என்ன செய்யுமாம், தன்னை கூட்டி செல்லுகிற நபரை சற்று வழி போய்விடுமாம். அது மேய்ப்பனுக்கு அந்த ஆடை பிரிய மனமில்லை. இப்பொழுது போர் சேவகனை பார்த்து நீ இந்த ஆடை எடுத்துக்கிடாதன்னு சொன்னால் நாடே நமக்கு விரோதமாக எழும்பிவிடும். ஆடு தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு அப்போ இந்த ஆடு எனக்கு வேணும். அதே நேரம் அந்த போர் சேவகனும் என்னை கோபித்து கொள்ளக்கூடாது. நான் என்ன செய்வது? மேய்ப்பன் அங்கே என்ன செய்கிறான், அன்புடன் அழைக்கிறான். அந்த சத்தம் அந்த ஆட்டிற்கு மட்டும்தான் தெரியும். போர் சேவகன் அவன் பாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான், ஆடு வந்து கொண்டிருக்கிறது என்று நம்பி. திடீரென்று அந்த ஆடு யோசிக்கிறது, நான் யார் பின்னால் செல்கிறேன், என்னுடைய எஜமானர் சத்தம் பின்னால் இருந்து கேட்கிறதே என்று சொல்லி குடுகுடு என்று அந்த மேய்ப்பன் அண்டை ஓடி வந்து விடுமாம். இப்பொழுது அந்த போர் சேவகன் அந்த மேய்ப்பனை குற்றம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆடுக்கு வர்றதுக்கு இஷ்டங்கள் இல்லை. இந்த ஆடு என்ன செய்கிறது, என் பின்னால் வருவதற்கு அதற்கு விருப்பம் இல்லை, தன் மேய்ப்பனுக்கிட்ட இருக்கிறதுக்கு தான் அதுக்கு விருப்பம். அதனால் அந்த போர் சேவகன் அமைதியாய் சென்று விடுவானாம். இது இஸ்ரவேலர் படையிலே இருக்கிற ஒரு சாதாரண சம்பவம். அதை இயேசு கிறிஸ்து யோவான் 10 சொல்லுகிறார். 2-3 வாசிக்கலாம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசல் ஒரு வாசல் தான், 2 வாசல் கிடையாது. இந்த ஷீப் பெண்ணுக்கு ஒன்லி 1 டோர். இயேசுவே சொல்லுகிறார், நானே வாசல். என் வழியாய்தான் ஒருவன் உட்பிரவேசிக்க முடியும், என் வழியாய்தான் ஒருவன் வெளியேயும் செல்ல முடியும். ஒருவேளை என்னை விட்டு அவன் வெளியே சென்று விடுவான் என்றால் என்னுடைய அன்பு அவனை பின்தொடர்ந்து காந்தம் போல அவனை என் பக்கமாக இழுத்துவிட வல்லமை உள்ளது. இப்போ 3வது வசனத்தை வாசிக்கிறோம். வாசலை காக்கிறவன். மேய்ப்பன் வாசல் கிட்ட தான் நிற்பான், ஆடுதான் உள்ள இருக்கும். ஆடுகளை ஒவ்வொன்றாக எண்ணி உள்ளே விட்ட பிறகு அந்த வாசலிலே மேய்ப்பன் நின்று கொண்டிருக்கிறான். ஏனென்றால் காட்டு மிருகங்கள் வந்து ஆடுகளை பீறி போட்டுவிடும், அல்லது திருடன் கொள்ளைக்காரன் வந்து ஆடுகளை எடுத்து சென்று விட வாய்ப்புகள். மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் என் ஆடை நான் பத்திரப்படுத்தி காக்க வேண்டும். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. தன்னுடைய ஆடுகளை அவன் என்ன செய்கிறான், பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை நடத்தி கொண்டு போகிறான். நட்சத்திரங்களுக்கே அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர் இந்த ஆடுகளுக்கு பெயர் சொல்லி அழைக்கிறது ஒன்றும் ஆச்சரியமல்ல. ஏனென்றால் இந்த ஆடுகளுக்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 20-28 வாசித்து பார்ப்பீர்களானால், ஆடுகளை தப்பவிடாத கொடிய ஓநாய்கள் வரும் என்று நமக்கு முன்னெச்சரிக்கையாக அப்போஸ்தலர்களை கொண்டு கர்த்தர் நமக்கு அவரே சொல்லுகிறார். வாசலை காக்கிறவன் சத்தத்துக்குள்ளாக நீ அடங்கியிரு மந்தையே, வாசலை காக்கிறவன் உன்னை வெளியே நடத்தி கொண்டு போவான், திரும்பவும் உன்னை அந்த தொழுவத்திற்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்து விடுவான். அந்த மந்தையை மேய்ப்பன் எப்படி காக்கிறானோ அப்படியாக நம்மை கர்த்தர் என்ன செய்வாராம், காப்பார் என்று சொல்லுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை வாசிப்போம். மேய்ப்பனை போல. எப்படிங்க? மேய்ப்பனை போல. கர்த்தர் மேய்ப்பன் என்று சொன்னவர் தொடர்ந்து வேதத்தின் பல இடங்களிலே தம்மை குறித்து சொல்லுகிறார். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். மந்தையை மேய்க்கிறவர் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து. அவருடைய புயம் வல்லமையுள்ள புயம். அவர் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து. இந்த ஆட்டுக்குட்டிகள் கர்த்தருக்கு எதை கொடுக்கிறதாம்? நீதிமொழிகளிலே சாலமோன் சொல்லுகிறான், ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தை கொடுக்கும், கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் ஆட்டுக்குட்டிகளாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை சொல்லுகிறார், தம்முடைய புயத்தினால் சேர்த்து, தம்முடைய வல்லமை நிறைந்த புயத்தினால் சேர்த்து கொள்ளுகிறவர், மடியிலே சுமந்து கொள்ளுகிறவர். கறவல் ஆடுகளை, இந்த கறவல் ஆடுகள் அது பால் கொடுக்கிற அந்த மடி மிகுந்த கனம் உள்ளது, பாரம் உள்ளது, அதனால் வேகமாக நடக்க முடியாது. நீங்கள் எப்படிப்பட்ட ஆடுகளாய் இருக்கிறீர்கள்? உங்களுக்கே தெரியும். ஆட்டுக்குட்டியாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா, அல்லது கறவல் ஆடுகளைப் போல உங்களுடைய ஜீவியம் முன்னேறி கொண்டு இருக்கிறதா? கறவல் ஆடுகளை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? மெதுவாய் நடத்துவார். மெதுவா. அவருக்கு தெரியும் எப்படி எந்த ஆடை எந்த விதத்திலே நடத்த வேண்டும். ஹீ நோஸ் எவ்ரிதிங். அவர் பெர்ஃபெக்டாக நடத்துகிற கர்த்தர். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட ஒரு மேய்ப்பன். நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தைகளிலே பார்க்கிறோம். மேய்ப்பன். மேய்ப்பன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். இங்கே மேய்ப்பன் ஒரு மேய்ப்பன் தான், ஒரே மேய்ப்பன் தான். வேற மேய்ப்பர்கள் நமக்கு இல்லை. உங்களுக்கு வேற ஏதாவது மேய்ப்பர்கள் உண்டா? ஒருவேளை நடத்துகிறவர்களை இந்த வேத புத்தகம் மேய்ப்பர்கள் என்று அழைக்கிறது. உங்களை அறிவோடும் புத்தியோடும் நடத்துவதற்கேற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு தருவேன். உங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்றாற் போல அவர்கள் உங்களை மேய்ப்பார்கள். வேற மேய்ப்பர்களை குறித்து இந்த வேதத்திலே எங்கும் பார்க்க இயலவில்லை. ஒரே மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் மந்தையை என்ன செய்கிறான்? தேடிக்கொண்டிருக்கிறான். மந்தையை அவ்வப்பொழுது சிதறுண்டு போய்விடுகிறது. காரணம், ஓநாய் போன்ற கொடிதான விலங்குகளினுடைய தாக்கத்திற்கு இந்த மந்தை அகப்பட்டு கொள்ளுகிறது. கள்ளனும் கொள்ளைக்காரனுமான சத்ருவினுடைய கரங்களிலே இந்த மந்தை மாட்டிக்கொண்டு சிதறி போய் கிடக்கிறது. எங்கே போகலாம்? இங்கே போகலாமா? அங்கே போகலாமா? மதில் மேல் பூனை போல. கர்த்தர் சொல்லுகிறார், நான் மேய்ப்பனானவர், என் ஆடுகளை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தேடுகிறேன். லூக்கா 15 கர்த்தர் அழகாக சொல்லுகிறார், 100 ஆடுகள். அடுத்து சொல்லுகிறார் 10 காசுகள். 100 தசம பாகம் எது? 10. 10 தசம பாகம் 1. நீங்கள் அந்த 3 காரியங்களை கர்த்தர் ஒரே அதிகாரத்திலே இயேசு நமக்கு சொல்லுகிறார். 100 ஆடுகள், 100ல் 1 தான் காணாமல் போயிடுச்சு. போனால் போகுது, 99 இருக்குதே. அந்த 99 கொண்டு வந்து தொழுவத்திலே சேர்த்து விட்டு மேய்ப்பன் தேடுகிறான். ஆடை பெயர் சொல்லி அழைக்கிறான். ஆடு முட்களின் நடுவிலே சிக்கி கொண்டிருக்கிறது. தன் மேய்ப்பனுடைய குரலை கேட்ட மாத்திரத்திலே அதுவும் குரல் கொடுக்கிறது. ஓ, என்னுடைய மேய்ப்பன் என்னை தேடி விசாரிக்கிறவர். அவர் குரல் எனக்கு பழக்கப்பட்ட பரிச்சயமான குரல். இப்பொழுது கர்த்தர் மேய்ப்பர் சொல்லுகிறார், அந்த கொண்டு வந்த அந்த காணாமல் போன ஆட்டை நான் கண்டுபிடித்தது நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம். ஒருவேளை நம்ம சொல்லலாம், எனக்கெல்லாம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவருக்குள்ளே தான் இருக்கிறேன். அவருக்குள்ளே இருக்கிற
ஆடுகள் என்றால் ஏன் கர்த்தர் அந்த மந்தையை தேடி திரிய வேண்டும்? ஒன்று அவ்வப்பொழுது என்ன செய்து விடுகிறது? தன் சுய புத்தியை கொண்டு மந்தையை விட்டு நழுவி சென்று விடுகிறது. அங்கே மேய்ச்சல் நன்றாயிருக்கும் என்ற ஆர்வ மிகுதியினாலே மேய்ப்பனுடைய பாதுகாப்பை விட்டு கடந்து சென்று விடுகிறது. 10 காசு, 1 காசு தான் காணோம். அந்த அம்மா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஜாக்கிரதையாக விளக்கை கொளுத்துகிறார்கள். நம்ம கொளுத்தி போடுறது வேற, ஆனால் அந்த அம்மா விளக்கை கொளுத்துகிறார்கள். வீட்டை நன்கு பெருக்குகிறார்கள். காசு உருண்டு ஓடிவிடும் அல்லவா? 1 வருடத்திற்கான ஒரு ஊதியம் அந்த 1 காசு. இன்றைக்கே நமக்கு அந்த 1 காசு அற்பமானதாக தென்படலாம். ஆனால் இயேசு அந்த சம்பவத்தை சொன்ன அந்த நாளிலே அந்த 1 காசு, அந்த 1 பணம் அவர்கள் கையில் கிடைக்க வேண்டும் என்றால் 1 ஆண்டு அவர்கள் உழைக்க வேண்டும். அப்போ 1 வருட ஊதியம் காணாமல் போய்விட்டது. அப்போ அந்த அம்மா ஜாக்கிரதையாக தேடுவது ஒன்றும் ஆச்சரியம் அல்லவே. அந்த 1 காசை கண்டுபிடித்து விடுகிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் சந்தோஷப்படுங்க, இந்த காசு காணாமல் போச்சு, இப்போ என் கையில் கிடச்சிருச்சு. 100 தசமபாகம் 10, 10 1. அடுத்த ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள். ஒரு பையன் அப்பாவுக்கு பிரியமான பையன், மந்தையை விட்டு வெளியே போகாத பையன், தனக்கென்று ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தொடாத பையன். ஆனால் அடுத்தவன் தன் தகப்பன் ஆஸ்தியிலே பங்கு கேட்கிறான். தகப்பன் மறுக்கவில்லை, ஆஸ்தியை கொடுத்து அனுப்பிவிடுகிறார். அந்த ஒரு மகனை அவர் எப்படி தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவன் புத்தி தெளிந்து வருகிறான், தகப்பன்தான் ஓடுகிறான். அப்படி என்றால் அந்த தகப்பன் எப்படியாக அந்த மகனை ஆசையோடு பார்த்து கொண்டே இருப்பார். போகிறான், போட்டும், போய் பட்டாதான் தெரியும், அப்போதான் அவனுக்கு புத்தி வரும். தகப்பன் அப்படி நினைக்கவில்லை. மாறாக பையன் வருவான். காசு எத்தனை நாளைக்கு? ஐயா ஜாலியாக செலவு பண்ணுவார். வயிறு காஞ்சிச்சுன்னா என்னை நோக்கி பார்ப்பார். தகப்பன் ஆசையோடு பார்த்து கொண்டிருக்கிறான். மகன் சொல்லுகிறான், தனக்குள்ளாகவே சொல்லி கொண்டு வருகிறான், உங்கள் பிள்ளைகளை ஒருவனாக என்னை வச்சுக்கிட வேண்டாம், உங்களுக்கு அந்த மூத்த மகன் மகனாகவே இருக்கட்டும், நான் ஒரு வேலைக்காரரில் ஒருவனாக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தா போதும். ஏனென்றால் சாப்பாடினுடைய வேல்யூவை நான் இப்பொழுது கற்று அறிந்து வந்து கொண்டிருக்கிறேன். தகப்பன் அதையெல்லாம் விசாரிக்கவில்லை. மனதுருக்கமாய் ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து, அப்படியாக மந்தையை காக்கிற மேய்ப்பன் அந்த ஆடுகளை காக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த கர்த்தருடைய அன்பை விட்டு நாம் அவ்வப்பொழுது காணாமல் போய்விடுகிறோமே, அதுதான் எப்படி என்று பரலோகம் வியப்புடன் நம்மை பார்க்கிறது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு தேவ மனிதன் அழகாக சொல்லுகிறார், எனக்கு வங்கியிலே வேண்டிய பணம் கையிருப்பிலே இருக்கிறது, ஆனால் அது என்னுடைய ஆசைகளை நிவர்த்தி பண்ணுவதில்லை. இன்னைக்கிலிருந்து சொல்கிறாங்கல்ல, ஜிபே எல்லா பேக்களும் கிடையாதுன்றாங்க. திடீர்னு அது இதுன்னு அறிவிப்பு கொடுக்குறாங்க, திடீர்னு கிடையாதுன்றாங்க. இப்போ ஸ்பர்ஜன் சொல்லுகிறார், எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, வங்கி எந்த அறிவிப்பும் கொடுத்து கொள்ளட்டும், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, வங்கியில் எனக்கு வேண்டிய கையிருப்பு உண்டு, நாட் பிகாஸ் ஆஃப் தேட். அடுத்து சொல்லுகிறார், நான் ஸ்கில்டு பர்சன், நான் கலைகள், திறமைகள், சக்தி பலன் உள்ள ஒரு மனிதன், நான் தேவ மனிதன், என்னுடைய பலத்தை கொண்டு என்னுடைய திறமையை கொண்டு நான் எதையும் சம்பாதித்து கொள்ளுவேன், நாட் பிகாஸ் ஆஃப் தட். அப்படியும் அல்ல, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், கர்த்தரே எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடியினாலே எனக்கு ஒரு குறைவும் இல்லை. இந்த காலை வேளையிலே ஸ்பர்ஜன் போன்ற தேவ மனிதனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாறும் என்றால், நம்ம அநேக நேரங்களிலே எனக்கு கையில் காசு இருக்குது, நான் பிழைச்சிக்கிடுவேன், எனக்கு தேவையான
திறமை இருக்கிறது. நம்முடைய சொந்த தாளந்துகளை, நம்முடைய வங்கி இருப்பு கையிருப்புகளை நம்பி இருப்போமேயானால் கண்டிப்பாக ஏமாற்றமே மிஞ்சும். அவரை போல நாமும் சொல்லலாம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இருந்தார் அல்ல, இருப்பார் அல்ல, இருக்கிறார். அதனால எனக்கு என்ன கிடையாது? குறைவு கிடையாது. தேவை என்ற ஒன்று இல்லை, தாழ்ச்சியே கிடையாது. அவர் என்னை எப்படி நடத்துகிறார்? புல்லுள்ள இடங்களில். எங்கே நல்ல புல்லு கிடைக்கும்? காஞ்சு போன வைக்கோலை தருகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. பசுமையான புல்வெளிகளிலே நல்லா விக்கித்து போகிறது வரைக்கும் நல்லா புல் சாப்பிட வச்சுட்டு இப்படியே நீ வீடு போய் சேருன்னு சொல்ல மாட்டார். நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறவர். அவருக்கு தெரியும், இந்த ஆட்டுக்கு போக முடியாது, இந்த ஆட்டுக்குட்டிக்கு போக முடியாது, நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். எப்படி தேவன் ஒரு மேய்ப்பனை போல நம்மை காக்கிறவர். 4 விதமான காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். கர்த்தர் நம்முடைய மனக்கண்களுக்கு தெளிவை தருவாராக. இந்த 10ஆம் மாதத்தின் முதல் நாளிலே ஒரு மேய்ப்பனை போல நம்மையும் தேடி இந்த இடத்திலே வந்திருக்கிறார். நாம் அவர் அண்டை செல்லுவோம் என்றால் இந்த நாளிலே பரலோகம் நம்மை நிமித்தம் நம்மை கொண்டு மிகுந்த சந்தோஷமடையும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகம் இல்லை. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:4. அவர் என்ன பண்ணுகிறார்? நம்ம அநேக நேரங்களிலே வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் தம்முடைய பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அவருக்கு என்ன, எல்லா வேலையும் முடிச்சிட்டார், அவர் உட்கார்ந்துட்டார். ஒரு நபர் உட்காருகிறார் என்றால் நம்ம உடனே என்ன கேட்போம்? என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா, உட்கார்ந்துட்ட? ஆனால் கர்த்தர் உட்காருகிறவரும் தான், நிற்கிறவரும் தான். அவர் நின்று கொண்டு அவர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பலத்தோடும் தம்முடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். உங்களையும் என்னையும் எப்படிங்க மேய்க்கிறாரு? தம்முடைய பலத்தோடு மேய்க்கிறவர். நம்ம பலமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா அப்போதான் தெரியும் நம்ம பலன் எப்படிப்பட்டது என்பது. ஒரு சும்மானாலும் மருத்துவர்கள் அடித்து விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கப்ஸா போட்டு விடுவாங்க, உனக்கு 700 சுகருன்னுவாங்க. அப்படியே நம்முடைய ஆவி என்னாகிவிடும்? தொய்ந்து விடும். எனக்கு அச்சிச்சோ இப்படி அப்படி. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? பலவித கவலைகளினாலே ஆட்கொள்ளப்பட்டவராக திகைத்து அந்த மருத்துவரை பார்ப்போம். மருத்துவர் தனக்குள்ளே நகைப்பார், வா வா, நீ தான் வேணும், இன்றைக்கி சரியான ஒரு புள்ளி என் வலையில் மாட்டிக்கிடுச்சு. அவருடைய கூற்றை நம்பி நாம் என்ன செய்கிறோம்? அவரை நான் என்னங்க பண்ணணும், நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். இங்கே மேய்ப்பன் நம்மை அவருடைய பலத்தோடு என்ன செய்கிறாராம்? மேய்க்கிறார். மருத்துவர்களோ மனிதர்களோ தாயோ தகப்பனோ உற்றாரோ பெற்றோரோ மற்றோரோ அந்த இடத்துக்கு வரவே முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நல்ல மேய்ப்பனாக அவர் நின்று கொண்டு உங்கள் பக்கத்திலேயே தான் நிற்கிறார். நீங்கள் விசுவாச கண்களிலே அவரை தடவலாம், விசுவாச கண்களிலே அவரை களி கூர்ந்தவர்களாக தரிசிக்கலாம். அவரை உங்களை மேய்க்கிறதை அவர் நின்று கொண்டு தம்முடைய பலத்தோடு. நீங்கள் பலவீனமான ஆடுகள், பலவீனமான ஆட்டுக்குட்டிகள், ஒருவேளை கரவலாடுப்பா, நான் தான் சபைக்கு ஏகப்பட்ட ஆத்துமாக்களை சேர்த்து வைத்திருக்கிறேன், எங்கேயாவது காலி சேர் கண்டுபிடிச்சிருங்க பார்ப்போம். கரவலாடுகளையும் கூட அவர் எப்படி நடத்துகிறார்? டெண்டராக நடத்துகிறார். நம்மளாக இருந்தால் இழுத்துக்கிட்டு போவோம், சீக்கிரமா நேரமாச்சு. கர்த்தருடைய நடத்துதல் வேற, மனிதருடைய நடத்துதல் வேற. அவர் நின்று கொண்டு தம்முடைய பலத்தோடும் தம்முடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் அவர் என்ன செய்கிறார்? ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். நீங்க வித்ஸ்டாண்ட் பண்ணுகிறது மேய்ப்பனுடைய தயவினால் தானே தவிர நம்முடைய கை பலத்தினாலோ நம்முடைய சம்பாத்திய திறமையினாலோ அல்லவே அல்ல. நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். நீங்க நிலைத்திருக்கிறது தான் கர்த்தருக்கு மகிமை. நீங்கள் விழுந்து போகிறது கர்த்தருக்கு மகிமை அல்ல. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் இப்போ விழுந்துகிற மாதிரி இருக்கிறேனே, அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உட்காரலை, நின்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். உன்னை விழுவதற்கு முன்பதாக உன்னை நான் தாங்கிக் கொள்ளுவேன், என் கரத்திலே ஏந்தி கொள்ளுவேன், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக, உங்களுக்காகன்னு சொல்லலை பாருங்க, உனக்காக. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியே கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். கர்த்தர் சொல்கிறாரு, உனக்காக என்னுடைய பணி ஆட்களுக்கு நான் கட்டளை இடுவேன். அவருடைய பணி ஆட்களுடைய திறமையை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரே ராத்திரியில் ஒரே வேளையிலே தானே 1,85,000 பேர் அவங்க என்ன பண்ணா போட்டு தள்ளிட்டான், ஒரே சிங்கிள் ஏஞ்சல். அப்போ யோசித்து பாருங்க, அவர் பணி ஆட்களை உங்களுக்காக உங்கள் கால் இடராதபடி, உங்கள் பாதம் கல்லில் மோதாதபடிக்கு காக்கிறவர் உங்கள் அருகிலே நிற்கிறார், உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். எப்படியாக அவர் நம்மை காக்கிறார்? He is our companion. நமக்கு நல்ல ஒரு துணையான மேய்ப்பராக இருந்து நம்மை காக்கிறவர். யாரை நம்ம கம்பேனியன் சொல்லுவோம்னா நம்முடைய நண்பரை தான் சொல்லுவோம். சில வேளைகளிலே நம்முடைய நண்பர்களிடத்திலே தான் நம்முடைய உள்ளே வெளியே இருக்கிற அத்தனை காரியங்களை மனம் திறந்து பேசுவோம். அம்மா அப்பா பற்றிய நாற்றங்களை கூட நண்பரிடம் பகிர்ந்து கொள்வோம். எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கவே இல்லை, அதே நேரம் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, இந்த வந்துட்டேம்மா, அண்ணம்மா வந்துடுறேம்மா. அந்த கொலைவு நெளிவு எல்லாம் அங்கே வரும். ஆனால் மனதின் ஒரு ஓரத்திலே ஒரு வெறுப்பு இருக்கத்தான் செய்கிறது. அதை யாரிடம் பகிர்ந்து கொள்ளுகிறாய்? நண்பனிடம். இந்த எங்கள் அம்மா கூப்பிட்டுச்சு, போகிறேன் சொல்லுகிறோம் தானே. கர்த்தர் உங்களுக்கு நண்பனாக வேதத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். அவர் நண்பனாக இருந்து உங்களை மேய்க்கிறவர். நீதிமொழிகள் 13:20 வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அது நமக்கு வேண்டாம் தானே, வேண்டாம். மூடருக்கு தோழன் என்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கை விட்டு தொலை தூரமாகட்டும். ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் அவன் எதை பெற்றுக்கொள்ளுகிறான்? இந்த காலை வேளையிலே உங்களுக்கு கம்பேனியன் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். 1 கொரிந்தியர் 1:30-31 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானம், அந்த கன்மலை கிறிஸ்துவே, அந்த ஞானம் அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு பலத்த துருகம், அவரே நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரர். அவர் சொல்லுகிறார், உன் ஜனங்களை உனக்கு கீழ்ப்படுத்துவேன். அப்படி சொல்லுகிற அந்த மேய்ப்பன் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் தான் உன்னுடைய நல்ல நண்பன். அதை இயேசு சொல்லட்டுமே. புதிய ஏற்பாட்டிலே யோவான் 15வது அதிகாரம் 15வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே இயேசு சொல்லுகிறார் தம்முடைய சீடர்களை பார்த்து, நான் உங்களை ஊழியக்காரர்னு சொன்னேன், ஆனால் இனிமே நான் இப்போ உங்களை என்ன தெரியுமா சொல்ல போகிறேன்? சிநேகிதர். சிநேகிதர். இயேசு கிறிஸ்து நம்முடைய சிநேகிதனாக இருந்து நம்மை மேய்க்கிறவர். அவர் நின்று கொண்டு அவருடைய பலத்தோடு அவருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு நம்மை மேய்க்கிறவராய் இருக்கிறபடியினாலே நாம் நிலைத்திருப்போம். அந்த நம்பிக்கையை நம்முடைய கையிலே ஆயுதமாக எடுத்துக்கொண்டு நாம் துணிந்து இந்த உலகத்திற்குள்ளே செல்லுவோம். கர்த்தர் மகிமைப்படுகிற காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நண்பன் என்று சொல்லும் பொழுது, கம்பேனியன் என்று சொல்லும் பொழுது மிகவும் நம்முடைய மனதை நெகிழ பண்ணுகிறது. யாரை நண்பன் என்று சொல்லுவோம்? யார் ஒருவருடன் அதிக நேரம் செலவு செய்கிறோமோ அவரைத்தான் நண்பன் என்று சொல்லுவோம். எல்லாரையும் நண்பன் சொல்லிட மாட்டோம். நம்ம மேலே ஒரு அக்கறை அவருக்கு இருக்கும். அந்த நண்பனுக்கு ஒருவேளை நம்மை விட்டு தொலை இடத்துல இருந்து அவர் இருந்தால் கூட அவ்வப்பொழுது விசாரிக்கிறவர், சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, ஏது சாப்பிட்ட, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, நான்வெஜ்ஜில் என்ன வெரைட்டி, இன்னும் இவ்வளோ கேள்வி கேட்குற, அப்படியா நம்ம பேசுகிறோம்? இல்லை, என் நண்பன் என்ன அன்புடன் என்னிடத்திலே விசாரிக்கிறார். அந்த நண்பன் கூட ஒரு நாளிலே முகம் சுருக்கி கொள்ளுகிற தருணம் உண்டு. கர்த்தர்
ஒரு பொழுதிலும் உங்களை வேலைக்காரவங்கன்னு சொல்லலை, நண்பர் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த நண்பருடன் நீங்கள் எவ்வளவாக நேரம் செலவிடுகிறீர்கள்? எனக்கு தூக்கம்தான் பெரியது நண்பா, எனக்கு மிகுந்த வேலைகள் நண்பா, அப்படி அந்த நண்பனை தள்ளி வைத்து விடுகிறீர்களா? ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், 50ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களிலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் என்னை காலை தோறும் எழுப்புகிறார். நண்பன் எழுப்பி என்ன பண்ணுவார்? வா நம்ம நேரம் செலவிடுவோம், வா என்னை துதித்து ஸ்தோத்தரிப்ப பார்த்திருக்கியா, என் உள்ளம் களி கூற வேண்டும், வா நான் உன்னை கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல உன் செவியை ஓப்பன் பண்ணி விடுவேன், நான் உன் கூட சம்பாஷிக்க விரும்புகிறேன், நான் உன் கூட ஒரு உரையாடலை வைத்திருக்கிறேன், நீ எழும்பு பெலன்கொள் சீயோனே. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே இன்னொரு 5 நிமிஷம் பொறுத்துக்கங்க, இப்போதான் மணி 6 ஆகுது, அதுக்குள்ளே வந்து உசுரை வாங்குறீங்களா? நீங்களாம் நண்பன், தூங்க விடுங்க. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நண்பர் வந்து உங்களை எழுப்பும் பொழுது நீங்கள் எழும்புவீர்கள் என்றால் அவர் உங்களோடு நேரம் செலவு பண்ணுவதற்கு ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நேரம் குறுகியதானபடியினாலே நீங்கள் அதை வீடுகளில் சென்று வாசித்து பாருங்கள். அவர் உங்கள் நண்பனாயிருந்தா நீங்கள் தனியே இருப்பதில்லை, நான் உங்களை தனியே விடுவது இல்லை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நம்ம அநேக நேரம் புலம்புகிறோம் தானே, நான் தனியாக மாட்டிக்கிட்டேன், நான் மாத்திரம்தான் கஷ்டப்படுறேன், நான் மாத்திரம்தான் இங்கே எனக்குள்ள வேதனையின் குரலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், யார் எனது அந்த குரலை வேதனையை அறிவார்? கர்த்தர் சொல்றாரு, பிரசங்கி 4:9 12 உங்க வாழ்க்கையாய் மாறட்டும். நீங்கள் விழும் பொழுது அந்த நண்பன் உங்களை தூக்கி விடுவார், நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களோட சம்பாஷிப்பார், நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட அவர் தூங்குவதில்லை, அவர் தூங்காம உறங்காம, அதிநகர் தூங்காம உறங்காம, தூங்குறது வேற உறங்குறது வேற, ரெண்டுமே அவர்கிட்ட கிடையாது. உங்களை நம்மை அவர் காக்கிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்டவரை நீங்கள் நண்பராக தெரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அந்த கம்பேனியன் அடுத்த அவருடைய சாயல், டீப் கனெக்ஷன் வித் ஹிம், அவரோடு நீங்கள் என்ன செய்ய முடியும்? நெருங்கிய தொடர்பு வைத்து கொள்ள முடியும். இந்த காலை வேளையிலே உங்கள் நண்பன் யார்? என் நண்பரா? அவங்க தான் எனக்கு சொந்தக்காரங்க. என்ன சொந்தமாக இருந்தாலும் மாம்சீக சாயல் ஒரு நேரத்திலே வெளிப்படதானே செய்கிறது. ஆனால் இயேசுவை நீங்கள் நண்பராக வைத்திருப்பீர்கள் என்றால் அவரோடு ஆழ்ந்த தொடர்பிலே நீங்கள் வாழ முடியும். தொடர்பு வேற, டீப்பு தொடர்பு வேற, ஆழமான தொடர்பு வேற. நீங்கள் எந்த தொடர்பிலே தேவனை உங்களுடைய நண்பராக கம்பேனியனாக வைத்திருக்கிறீர்கள்? நண்பனுடைய அடுத்த ஒரு கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வேதத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் அநேக நேரங்களிலே ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்லுகிறோம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் என்ன செய்கிறேன்? பிரவேசிக்கிறேன், போஜனம் பண்ணுகிறேன். சட்டென்று நாம் யாருடனும் போஜனம் கொள்ளுவதில்லை. போஜனம் கொள்ளுவோம் என்றால் சற்று ஆழமாய் நேசிக்கிறோம் என்றுதானே அர்த்தம், அதுதானே உண்மை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க கஃபே போகலாம், அங்கே ஒரு கேப் சென்டர் இருக்கிறது, வாங்க போகலாம். அந்த நட்பை குறித்து நான் இங்கே சொல்லவில்லை. கர்த்தராகிய கம்பேனியன், நண்பன் உங்களிடத்தில் பிரவேசிப்பார் என்றால் அதுவும் உட்பிரவேசித்தல். அவர் உட்பிரவேசித்துட்டால் சத்துரு உட்பிரவேசிப்பதும் குடியோடி போகுவதும் அங்கே இருப்பதில்லை. நீங்கள் நிலைத்திருக்க முடியும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். உங்களோட அவர் என்ன செய்கிறார்? போஜனம் பண்ணுகிறார். அடுத்து சொல்றாரு, அவனும். அப்போ நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அது நம்முடைய அந்த கல்வி பருவத்திலே நன்கு நம்ம அனுபவத்திலே எல்லாருக்கும் இருக்கும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனது இல்லைங்க, எப்படினாலும் ஏதாவது 1 வருஷமாவது பள்ளிக்கூடத்தில் மலைக்காத நான் ஒதுங்கி இருப்பேன் தானே. அப்போது நான் யோசித்து பார்க்கிறேன்,
ஒரு ஆரம்பத்திலே அதை பழகுகிற நேரங்களிலே நான் என்னுடைய போஜனத்தை பகிர்ந்து கொள்ளுவதில்லை. ஆனால் காலம் செல்ல செல்ல, நீ என்ன கொண்டு வந்திருக்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அப்படி சொல்லுகிற வார்த்தை இன்னும் சற்று காலம், இன்னும் கொஞ்சம் தொடர்பு பெருகும் பொழுது, நிலைத்திருக்கும் பொழுது, டப்பாவை வகுப்பறையிலேயே முடித்து விடுகிற நண்பர்களும் உண்டு தானே. பெஸ்ட்டு கம்பேனியன். அவர் சொல்லுகிறார், நான் மாத்திரம் உன் கூட போஜனம் பண்ண மாட்டேன், நான் மாத்திரம் உன் கூட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், நீயும் என் கூட பேசணும். நான் மட்டும்தான் பேசுவேன். சில நேரம் 2 பேர் போய்கொண்டே இருக்கிறார்கள், ஒருத்தர் மட்டும் பேசிக்கிட்டே போகிறாங்க, அடுத்தவங்க கம்முன்னு போகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கிற நபர் சட்டென்று என்ன பண்ணி விடுவார், நிற்பார், நீ போன்றுவார். நான் ஒரு ஆள் பேசிக்கிட்டே வரணும், நீ கெட்டிக்காரன் வாயை மூடிக்கிட்டு வர்றியா அப்போ அப்படின்றவார். அவரும் பேச வேண்டும், பேசுவதற்கு மறு உத்தரவு அருள வேண்டும். கர்த்தர் நண்பன். அவர் சொல்லுகிறார், அவனிடத்திலே நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவார். உங்கள் நண்பர் இந்த காலை வேளையிலே யாரு? இயேசு என்னுடைய மேய்ப்பன். மேய்ப்பன் மந்தையை காக்கும் வண்ணமாக உங்களை காப்பார், நண்பனை போல உங்களை காப்பார். சாலமோன் சொல்றாரு, சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. உங்க நண்பர் உங்க சகோதரரை விட பெஸ்ட்டுங்க. அவர் உங்களுக்கு இடுக்கண் வரும் பொழுது ஓடோடி வந்து உங்களை தேற்றுவார், ஆதரிப்பார், அரவணைப்பார், உங்களை பாதுகாப்பார். அப்படிப்பட்ட நண்பன் சொல்லுகிறார், மந்தையை காக்கும் வண்ணமாக மேய்ப்பன் உங்களை காப்பார் என்று சொல்லுங்கள். அடுத்ததாக நான் கடந்து சென்று விடுகிறேன், உங்கள் தியானத்திற்கு நான் விட்டு விடுகிறேன். அடுத்ததாக மந்தையை தேவன் எப்படி காப்பாராம்? ஒரு ப்ரொடெக்டர் போல பாதுகாக்கிறார். அவரே பாதுகாவலர். நீங்கள் 121 சங்கீதத்தை உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் அற்புதமான அதிகாரம். நீங்கள் அந்த அதிகாரத்தில் காப்பார் என்கிற பதம் எத்தனை முறை வருகிறது என்று பாருங்கள். அவர் உங்களை வலது பக்கத்தில் காக்கிறார், உங்கள் கால் இடராதபடி காக்கிறார், நீங்கள் போகிறீங்க காக்கிறார், உள்ளே வர்றீங்க காக்கிறார், வருகையிலும் போகையிலும். அதை நாங்கள் போகையிலும் வருகையிலும் விட்டு விட்டு வெளியே போய் தானே ஆக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் தானே, பிழைப்பு பார்க்க வேண்டும் தானே. நீங்கள் போகும் பொழுதும் உங்களை காக்கிறார். அங்கே உங்களுக்கு பல இடர்பாடுகள், அந்த ஸ்தலத்திலும் உங்கள் அருகே நின்று கொண்டு உங்களை காக்கிறார். நீங்கள் வீட்டிற்கு திரும்பும் பொழுதும் உங்களை காக்கிறார். அவர் காக்கிறதுனால தானே இந்த 10ஆம் மாதத்தின் முதல் தேதியிலே அவர் சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அவர் நம்மை காக்கிறவர். 91 சங்கீதம் 11வது வசனம், உன் வழிகளில் எல்லாம் உங்களை அல்ல உன்னை. யார் ஒருவர் அவரை நண்பனாக தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ அவர் சொல்லுகிறார், உன்னை. நீ எந்த வழியிலெல்லாம் போகிற, உன் சுய புத்தியின் மேலே சாஞ்சிராத, என் மேலே சாஞ்சிக்கோ, நான் உன்னை பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறவர். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தரோ உண்மை உள்ளவர். கர்த்தர் உண்மையுள்ளவர் கிடையாது. எந்த மனிதனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். மனிதர் யாவரும் ஒரு இடத்திலே பொய்யர் என்பதை காண்பித்து விடுவார்கள். ஆனால் கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உண்மையுள்ளவராக என்ன பண்ணுகிறார்? உங்களை எல்லா தீமையிலிருந்து, அதை நாங்கள் இவ்வளோ நேரம் உன்னைன்னு சொன்னார், இங்கே மட்டும் உங்களைன்னு சொல்கிறாரு. உங்களை என்றால் உன்னைக்கு பின் இருக்கிற உன் குடும்பத்தை சொல்லுகிறார். உங்களைனா இந்த மந்தை அல்ல, உங்களோடு கூட இருக்கிற உங்கள் குடும்ப உறவுகளைத்தான் அந்த இடத்திலே உங்களை என்று அழைக்கிறார். உன்னை மாத்திரம்தான் பாதுகாப்பேன், உன் குடும்பத்தை விட்டுருவேன்ப்பா, இல்லைங்க. உங்கள் குடும்ப உறவுகளையும் அவர் காக்கிறதற்கு எப்படி உள்ளவர்? உண்மை. எதிலிருந்து காக்கிறார்? சகல தீமையிலிருந்து. நீங்கள் எதெல்லாம் தீமை என்று நினைக்கிறீர்களோ எல்லா தீமையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விலக்கி என்ன செய்கிறவர்? அப்படி காத்து கொள்ளுவதிலே அவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ளவருக்கு நாம் எப்படி உண்மையாய் காட்சி அளிக்கிறோம்? யோவான் 17ஆம் அதிகாரத்தை இயேசுவினுடைய கடைசி ஜெபம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீர்களானால் 11-15 வாசிக்கலாம் பாருங்க. 11-15.
நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, நம்மை போல 11வது வசனம் ஒன்றாயிருக்கும்படிக்கு எதுக்கு அவர் காத்து கொள்ளுகிறார்? நீங்கள் இயேசுவோடு ஒன்றாயிருக்க வேண்டும். அந்த கம்பெனியன், அந்த ஃப்ரெண்டு, அவர் கூட நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒன்றித்து இருக்க வேண்டும். அதற்குத்தான் உங்களை காத்து கொண்டு வருகிறார். ஒருவேளை அவர் நம்மை காத்து கொண்டு வருகிறார், நாம் அவரோடு ஒன்றித்து இல்லை, வருகையிலே கைவிடப்பட்டு விடுவோம் என்று வைத்து கொள்ளுங்கள். அப்போ நீங்க கேட்பீங்க, ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும். அப்போ கர்த்தர் சொல்லுவாரு, நான் உன்னைக்காக தேவனிடத்திலே பிதாவினிடத்திலே ஜெபித்தேன், நானும் உன்னை காத்து கொண்டேன், நீ என் கூட ஒன்னாய் இருக்கணும்னு சொல்லி. நீ ஒன்றாய் இல்லையே, நீ கொஞ்சம் உன் வாழ்க்கையில கொஞ்சம் பின்னிட்டு பார், உடனே நமக்கு எல்லாம் நினைவிற்கு வரும். அங்கே ஏதும் பேசிட இயலேன் என்றுதான் நாம் மௌனம் காக்க வேண்டும். அந்த நிலைமை நமக்கு வர வேண்டாம் என்றுதான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை எச்சரிக்கிறார். 15 தீமையிலிருந்து நம்மை காக்கும்படியாக. எதுக்கு அவர் காக்கிறார்? அவருக்கு அதான் ஜோலியா? உன்னை காக்கணும், உனக்கு என்னையை பிடிக்கல, ஆனால் எனக்கு உன்னையை பிடிச்சிருக்கு அதனால காக்கிறேன். இல்லைங்க, அது ஒரு வகையில் ஹாஃப் ட்ரூத். ஆனால் அவரோடு நாம் ஒன்றாயிருக்கும்படி, அவரோடே நாம் நல்ல காரியங்களிலே தீமையிலிருந்து விலகி, அவர் நல்லவர், அந்த நல்லவரிடத்திலே ஒட்டி கொள்ளும்படியாக தான் நம்மை காக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, நம் குடும்பத்தையும் அவர் காக்கிறார். ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன், அவன் அசுத்த ஆவியை, அதாவது அவன் அசுத்த ஆவினா பொசஸ்ட் இல்லை, நல்ல மனிதன், நல்ல படித்தவன், அதிக உயர்ந்த உத்தியோகத்திலே இருக்கிறவன், ஆனால் அவன் முழுவதிலும் அசுத்த ஆவியினால் பீடிக்கப்பட்டு இருக்கிறான். அவனுக்கும் தெரியும். அவ்வப்பொழுது அசுத்தாவியை அழைப்பான், நீர்தான் என் அப்பா அப்படின்வான். அந்த அசுத்தாவிக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை அப்பான்னு சொல்கிறியப்பா? ஆமாம், என் தகப்பன் டெய்லி குடிக்கிறான். இது நடந்த சம்பவம், நான் கதை சொல்லலை. ஸ்காட்லாந்து தேசத்திலே அந்த மனிதனுடைய தகப்பன் அனுதினமும் குடித்து தன் தாயை அடித்து வெறித்து கிடக்கிறதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ அந்த அசுத்த ஆவியை பார்த்து அவன் சொல்லுகிறான், நீ என் தகப்பனாயிரு, என் உலகத்திற்குரிய தகப்பனை கொன்று விடு. உடனே அந்த தகப்பனாகிய அசுத்த ஆவி அந்த மனிதனுடைய தகப்பனை இன்ஸ்டண்ட்டாக கொன்று விட்டது. ஓகேயா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நூதனமான பையன்தானே, தகப்பன் மரித்தால் ஓவென்று ஃபார்மாலிட்டிக்காவது அழ வேண்டும் அல்லவா? அவன் அழவில்லை. இந்த தகப்பன் இருந்து எண்ணத்திற்கு என் தாயை அடிக்கிறான், குடிக்கிறான், எங்களுக்கு வயிற்றுக்கு உணவு தர மறுக்கிறான். இவன் வாழ்ந்தால் என்ன, வீழ்ந்தால் என்ன, ஒளியட்டும். இப்பொழுது பிசாசை பார்த்து சொல்லுகிறான், நீ தான் எங்கள் அப்பா. அப்பா என்கிற முறையிலே அசுத்த ஆவி இவனுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. அப்போ இவன் தன்னுடைய அந்த பிசாசினுடைய கேரக்டர்லேயே வாழ்ந்து வருகிறான். ரத்தம் என்றால் இவனுக்கு ரொம்ப பிடிக்குது. சில நேரம் மிருகங்களுடைய ரத்தம் கிடைக்கவில்லை என்றால் தன்னுடைய கையையோ காலையோ வெட்டி கொண்டு அந்த பீரிட்டு எழுகிற ரத்தத்தை அவ்வளவு ஆர்வத்தோடு அவன் குடிப்பானோ. அவன் சொல்லுகிறான், எனக்கு அது மாதிரி டேஸ்ட் எதுவும் இல்லை. படித்தவன், நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன், உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறவன், அவனுடைய நிலைமையை பாருங்க. அப்போது அவன் யாரையாவது டெய்லி, திருடனுடைய வேலை கொல்லணும் அழிக்கணும் தானே, அவன் டெய்லி யாரையாவது அழிக்கணும்னு சொல்லி தன்னுடைய தகப்பன் உதவியை கொண்டு மார்தட்டி கொள்ளுகிறான். எல்லாம் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மமதையிலே வாழ்கிறான். அப்பொழுது ஒரு பெண்ணை அவன் பார்க்கிறான். அந்த பெண் இவனை குறித்து எந்த அளவிற்கும் பயப்படவில்லை. இவன் என்ன எனக்கு பயப்படாமல் இருக்கிறது? நான் ரோட்டில் போனாலே எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஓடி கதவை பூட்டிடுவாங்க, பேய் பிடிச்சவே போகிறான். எங்கள் தெருவில் எல்லாருமே கதவை டப்பு டப்பு டப்புன்னு பூட்டுவாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என்னை பார்த்து அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் இவன் மட்டும் கதவை பூட்டாமல் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாளே, அவளை தாக்க முயலுகிறான். அவள் கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு தான் இருக்கிறா. இவனையும் பொருட்படுத்தவில்லை. அவனுக்கு பயங்கர கோபம் பீரிட்டு எழுகிறது. தன்னுடைய தகப்பனாகி அந்த பிசாசை கூப்பிடுகிறான். நான் இவளுக்கு எவ்வளவு தீமை செய்கிறேன், சட்டகட்டத்தனமாக உட்கார்ந்துருக்கிறான்.
சத்துரு சொல்லுகிறான், அவளை விட்டுவிடு. உடனே இவனுக்கு கோபம் வருகிறது. என்ன நீ, நான் யாரெல்லாம் போட்டு தள்ளுன்னு சொன்னா, என் அப்பனை கூட போடுனா உடனே போட்ட, இப்போ இவளை போடுன்னு சொல்றேன், நீ போட மாட்டேங்கிறையே. உங்க கூட பக்கத்தில் கூட என்னால் போக முடியாது, நீ வேணுமானா இங்கிட்டு வந்துரு. இது என்ன, இந்த அப்பன்றவன் நடுங்கி பேசுகிறான். அப்போ நீ எனக்கு அப்பனா இருக்க லாய்க்கு இல்லை, அவனை போடு அவளை போடுன்னு சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிறையே. அவகிட்ட என்னால் போகக்கூட முடியாது, அவகிட்ட போனால் நான் பஸ்பமாகி விடுவேன். அப்பொழுதுதான் அவன் கண்கள் திறக்கிறது. அப்போ நீ அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. கர்த்தர் உடனே சொல்லுகிறார், என் பிள்ளையை சத்துரு கையிலே விட்டு விடுவேனோ? அந்த குரல் அவன் செவியிலே ரீங்காரம் இடுகிறது. என் பிள்ளையை என் சத்துரு தொடுவதற்கு நான் விடுவேனோ? அப்போ இவளைக்குள்ளாக இவளை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறான். அந்த தகப்பன் தான் எனக்கு வேணும். அந்த தகப்பனை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். இன்று அவன் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியராக இன்றும் ஸ்காட்லாந்து பகுதியிலே தன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் நம்மை காக்கிறவர், எந்த சத்துருவும் நம்மை தொட முடியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நான் மாத்திரம் இருக்கேன், நான் தனியாக இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை என் சத்துரு தொடுறதுக்கு நான் இடம் கொடுப்பேனோ? நான் சிந்திய ரத்தம் விருதாவாக போவதற்கு நான் ஒத்துக்கொள்ளுவேனோ? அடுத்ததாக நான் கடந்து செல்லுகிறேன். கர்த்தர் மேய்ப்பர் எப்படி நம்மை காப்பார்? ஒரு ப்ரொவைடராக இருந்து நம்மை காப்பார். அவர் நமக்கு தேவையானதை எல்லாம் தருகிறவர். அவருக்கு பேரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆதியாகமம் 22:14 பார்க்கிறோம், ஜெகவா ஜைரே. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பாஸ்டர் மோசே இஸ்ரவேல் சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நடந்து வந்த வனாந்தரமான வழிகளில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறைவும் வைக்கலையே. உபாகமம் 2:7 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இன்னைக்கும் அந்த வார்த்தையை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளலாம். வருகிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். 40 வருஷமும் உன் கூட தான்ப்பா இருந்தாரு. நீ வனாந்தரத்தில் நடந்தாலும் உன் கூட தான் இருக்கிறவர். யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். கர்த்தரோ சிறைச்சாலையிலே அவனோடே இருந்தார். நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. தேவ விருப்பப்படியான இடத்திலே நீங்கள் எந்த இடத்துல, அது சிறைச்சாலையாக இருக்கட்டும், பெரிய வனாந்தரமாக இருக்கட்டும், உங்களோட கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களை காப்பார். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். யோசேப்பை கைவிட்டு விட்டாரா? அவன் பரிசுத்தத்திலே தன்னை காத்து கொண்டான். அது மாத்திரம் நம்ம செஞ்சா போதும். நம்ம செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய மேய்ப்பர் நம்மை காக்கிறதிலே நமக்கு குறைவு ஏதும் வைக்கிறவர் அல்ல. அது பெரிய வனாந்தர வழியாய் நீ வரும் பொழுது உனக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சா? இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களை ஊழியத்துக்கு அனுப்புனேன்ல, உங்களுக்கு ஏதாவது வழியில் குறைவு இருந்துச்சா? ஒருத்தர் கூட குறைவாக இருந்தோம், பட்டினி கடந்தோம், தூங்குறதுக்கு இடம் இல்லை, நாங்கள் உடுத்தி இருந்த வஸ்திரம் அழுக்காக இருந்துச்சு, அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு கில்ட்டியாக இருந்துச்சு, அப்படியெல்லாம் சொல்லலைங்க. ஒரு குறைவும் இல்லை. கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராய் வைத்திருந்தால் ஒரு குறைவும் இல்லாதபடி உங்கள் தேவைகள் எதுவாயினும், யோவான் 14:14 சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆம்பிளிஃபைடு பைபிள் என்று சொல்லப்படுகிற மொழிபெயர்ப்பிலே இப்படியாக சொல்லப்படுகிறது, நீ கேட்கிற காரியம் என்னிடத்திலே இல்லாவிட்டாலும், என்கிட்ட இல்லைன்றது கிடையாது, ஒருவேளை என்கிட்ட இல்லாத ஒன்றை நீ என் நாமத்தின் நிமித்தம் கேட்டால், நீ கேட்டதின் நிமித்தம் உனக்காக அதை உருவாக்குவேன். அப்படிப்பட்ட கர்த்தர் தான் சொல்றாரு, மேய்ப்பன் காக்கும் வண்ணமாக மந்தையை காப்பார் என்று சொல்லுங்கள். பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து
குறைவுகள், ஒருவேளை குறைவுன்னு சொல்லி நீங்கள் பட்டியல் போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்களா? அந்த குறைவுகளை எல்லாம் அவர் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். அவர் பேரே நிறைவுங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு. அந்த நிறைவானவர் சொல்லுகிறார், உன்னை நான் காப்பேன். அப்போஸ்தலர் 14:17 அவர் சொல்லுகிறார், தம்மை பற்றிய சாட்சியை அவர் விளங்க பண்ணாதிருந்ததில்லை. நன்மையான மழைகளை, செழிப்புள்ள காலங்களை உங்களுக்கும் எனக்கும் அவர் ப்ரொவைட் பண்ணுகிறவர். 146 சங்கீதம் 7 முதல் 9 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் எதெல்லாம் அவர் தருகிறார், பட்டியலிடுகிறார். வாசிக்கலாம். 146 7 முதல் 9. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம், ஒருவேளை நீங்க ஒடுங்கி போய் வந்திருக்கிறேன்னு சொல்லலாம். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் எதை தருகிறார்? நியாயத்தை ப்ரொவைட் பண்ணுகிறார். வாசிக்க. ஒருவேளை பசியா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? நீதிமான்களை கர்த்தர் பசியினால் வருந்த விடார். அவர் பசியா இருக்கிறவர்களுக்கு அது ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் வருகிறது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பசியா இருக்கிறவர்களுக்கு, கட்டுண்டவர்களுக்கு, குருடர் கண்களை, மடங்கடிக்கப்பட்டவர்களை, நீதிமான்களை, பரதேசிகளை கர்த்தர் அங்கே சப்ளை பண்ணுகிறார். All things will be supplied according to his riches in glory by Christ Jesus. மேய்ப்பன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதே கர்த்தர், அதே மேய்ப்பர் சொல்லுகிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் ஒரு பொழுதிலும் நம்மை சத்துருவின் கைகளிலே விட்டு விடுவதில்லை. 4வதாக நான் துரிதமாய் முடிக்கிறேன். 119 சங்கீதம் 105 அவர் நமக்கு வழிகாட்டியாக நம்மை காக்கிறவர். ஐயோ, எனக்கு அடுத்து என்ன இருக்குதுன்னே தெரியலைங்க, ஒரே இருட்டாக இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வசனம் உங்க கால்களுக்கு, ஒருவேளை இருட்டாக இருக்குதா, அதுதான் வெளிச்சம், அதுதான் தீபம், விளக்கு. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதற்கு மேலாக கர்த்தர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை வழிகாட்டுகிறவர். யோவான் 16 13 வசனத்திலே வாசிக்கிறோம், சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்தையும் அவர் நமக்கு வழிகாட்டு. எப்படி வழிகாட்டுவாருங்க? PhD படிக்கிறவங்களை கேட்டு பாருங்க, இவங்க தாங்க எங்கள் கைடு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தாங்க எங்கள் கைடு, எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கங்க. B.Ed படிக்கிறவங்கள கவனித்து பாருங்க, அவங்களுக்கு ஒரு கைடு ஒரு 21 நாளைக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கைடே குறித்து தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், ஏங்க நீங்கள் செலவு பண்ணி படிக்கிறீங்க, அந்த கைடுக்கு நீங்கள் தான் போகும்போது gift கொடுத்துட்டு போகிறீங்க, அந்த கைடை தாஜா பண்ணுறீங்க, அப்படியே போய் குலைஞ்சி பேசுகிறீங்க. அந்த கைடு போனால் போதுன்னு 5 out of 5ன்னு போடுறாரு. சில நேரம் அந்த கைடு நீங்கள் டீச்சிங் எடுக்கும் பொழுது அவர் வெளியே சென்று விடுகிறார். வந்த உடனே சொல்லுகிறார், நீ நல்லா எடுப்ப, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, போய் விடுகிறார். மதிப்பெண்களை பார்த்தால் 5 out of 5. அந்த கைடுக்கு நீங்கள் நல்லா ஜோல்ரா போடுறீங்க. ஐயோ, அப்படி சொல்லாதப்பா, அந்த கைடு எனக்கு எப்படி அவர் வீட்டில் போய் எனக்கு எவ்வளவு ஆலோசனைகளை கொடுத்தார் தெரியுமா? சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்தை ஒன்றை கூட உங்களுக்கு மறைக்க மாட்டார், சகலத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த நாட்களிலே உங்களுக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டு தானே வருகிறார். நீங்கள் அவரை வழிகாட்டியாக வைத்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, உம்முடைய வழிகாட்டுதலை நான் தான் தப்பா புரிந்து கொள்ளுகிறேன், நான் சரியாய் நீர் என் மீது கண்களை வைத்து கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு செவி சாய்ப்பேன். 32 சங்கீதம் 8வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை. இந்த மாதிரி என் கைடு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த கைடை நீங்கள் பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த கைடு சொல்றாரு, மந்தையை காக்கும் வண்ணமாக மேய்ப்பன் தன் மந்தையை காப்பார் என்று சொல்லுங்கள். உபாகமம் 31:8 வாசிக்கிறோம், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை, அதுதாங்க நல்ல வழிகாட்டு. அவ்வப்பொழுது கைவிட்டுருவார், அது நம்ம தான் அவர் கையை விட்டு விடுகிறோம். ஆனால் வாசிக்கலாம் 31 உபாகமம் 8 வாசிக்கலாம். கர்த்தர் தாமே, he himself
உனக்கு முன்பாக வழிகாட்டியாக போய் கொண்டிருக்கிறார். உனக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும். அவர் உன்னோடு இருக்கிறவர். அவர் உன்னை விட்டு never fails you, never abandons you. உன்னை கைவிடுவதில்லை, விலகுவதில்லை. அப்புறம் ஏன் நீ பயப்படுற? அப்புறம் ஏன் நீ கலங்குற? அவர் நமக்கு வழிகாட்டியாய் இருக்கிறார். 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபத்துக்குள்ளே செல்லலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் எப்படி இரு? நம்பிக்கையாயிரு. ஆண்டவர், நீர்தான் என்னுடைய வழிகாட்டி, என் வழிகளை உம்மக்கிட்ட ஒப்படைக்கிறேன், நான் உம்மீது நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்ன செய்கிறவர்? உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நம்பிக்கையாயிரு. அடுத்து அவர் என்ன பண்ணுவார்? காரியத்தை வாய்க்க செய்கிறவர். உனக்கு மேய்ப்பனாக, நண்பனாக, ப்ரொவைடராக, ப்ரொடெக்டராக, கைடாக இருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோம். நல்ல வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். நாமும் கூட அந்த ஸ்பர்ஜன் என்கிற தேவ மனிதனைப் போல சொல்லலாமே, எனக்கு வங்கி கையிருப்பு அதிகமாயிருக்கலாம், ஒருவேளை நான் திறமை படைத்தவராயிருக்கலாம், ஆனால் என் திறமையையோ என் வங்கி கையிருப்பையோ நான் சாரவில்லை. நான் சார்ந்திருப்பது குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவையே. நானே நல்ல மேய்ப்பன். அவர் என் கூடவே இருக்கிறார், துணையாளராயிருக்கிறார், என்னை நண்பன் என்று சொல்லியிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. இந்த முதல் நாளிலே மாத பண்டிகையாக கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். நன்றி அப்பான்னு சொல்லுவோம். நீர் நல்ல மேய்ப்பனாக, வழிகாட்டியாக, ஆலோசகராக, எனக்கு சப்ளையராக, என்னை பாதுகாக்கிறவராக நீர் இருக்கிறதுனால நான் பயப்பட போகிறதில்ல, நான் கலங்க போகிறதில்ல. நீர் என் கூடவே இருக்கிறீர் ஆண்டவரே. என் வழிகளில் எல்லாம் உம்மையே நம்பி சார்ந்து கொள்ளுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திரம், 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 தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம். அந்த மெய்ப்பனை மனதார ஸ்தோத்தரிக்கலாமே. அதுக்கு ஏன் நமக்கு கஷ்டமா? என்னுடைய எல்ஷடாய் தெய்வமே, மந்தையை காக்கும் வண்ணமாக என்னை காப்பதாக சொல்லி இருக்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இனிமே என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பன் நீர்தான் ஆண்டவரே. சத்துரு என்னை தொடுவதற்கு நீர் அனுமதிக்கவில்லையே. நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமே. புதிய உடன்படிக்கையிலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறபடியினாலே நம் ஒவ்வொருவரையும் இணைத்திருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துவோம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த ஸ்லாக்கியத்திற்குள்ளே தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறாரே, நன்றி என்று சொல்லுவோம். இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் மீதியாயிருக்கிறதற்கும் கர்த்தர் நமக்கு ஜனங்களையும் ஜாதிகளையும் தரும்படியாக இந்த தொழுவத்தில் அல்லாத ஆடுகள் வேறே உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளுக்கும் நான் மேய்ப்பனாயிருக்கிறேன். கர்த்தர் ஜாதிகளையும் ஜனங்களையும் கூட்டி சேர்க்கிறவராயிருக்கிறபடியினாலே கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளே வரத்தக்கதாக, கர்த்தரை அவர்கள் நினைவு கூறத்தக்கதாக கர்த்தருடைய கரத்திலே அவர்களை கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9 மாத காலத்தை கடந்து 10வது மாதத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாம் பிரவேசிக்கும்படியாக நமக்கு கிருபைகளை, நன்மைகளை, ஈவுகளை அருளுகிற கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.
நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாக அளிக்கிற ஜீவனுள்ள தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய கிருபை நம் ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அவர் நின்று தம்முடைய பலத்தோடும் தம்முடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் நம்மை மேய்க்கிறவராய் இருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவருக்குள் நிலைத்திருக்கிற அனுபவங்களை இந்த நாளிலிருந்து கொடுக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லா கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் கர்த்தருக்கு மாத்திரம் உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Let all the praises be thine alone, Lord. Let all the glories be thine alone, Lord. Hallelujah. எல்லா கனத்துக்கும் நீரே பாத்திரர், நீரே பாத்திரர். உம்மை உயர்த்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மடங்கடிக்கப்படுவதாக. உம்முடைய நாமத்திலே ஜெயத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் உலக காரியங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிற பிம்பங்களாக நாங்கள் வாழ ஆவியானவருடைய வெளிச்சத்தை உலகத்திற்கு கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தருகிறவரை ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.